வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடையில் 7வது வருடமா விளக்கு கண்காட்சி ரொம்ப கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள் வந்து இந்த கண்காட்சியை சிறப்பிச்சிட்டு இருக்காங்க. இதுல என்னுடைய மனம் கவர்ந்த தொகுப்பாளர், அவர் இருக்கிற இடம் எல்லாமே உற்சாகம் நிறைஞ்சு வழியுது. அந்த சப்ஜெக்டுக்கு ஏத்தாப்புல அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து பேசுறாங்க. நான் இவங்களை வந்து இவங்களோட நிகழ்ச்சி முழுசா தொகுத்து வழங்கினது அப்படின்னு பார்த்தா ஐகிரி நந்தினி நிகழ்ச்சியில பார்த்தேன். அதுக்கு முன்னாடியும் எனக்கு இவங்களை நிறையவே தெரியும், நம்மளுடைய கடைக்கு வந்திருக்காங்க. பட் நான் நேரடியா பேசினது இல்லை. அப்படின்னாலும் அந்த உற்சாகமும் அங்க இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி அழகா தொய்வில்லாம அந்த நடத்தி போற நேர்த்தியும் பிடிச்சிருந்ததுனால அன்னைக்கே முடிவு பண்ண ஒரு நாள் சிறப்பு அழைப்பாளரா அழைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இவங்களை நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னுட்டு. வணக்கம் வார்த்தை. வணக்கம். ஓம் சக்தி. எப்பவுமே நாங்க தான் எல்லாருக்குமே இன்ட்ரோ கொடுப்போம், அறிமுகம் கொடுப்போம். என்னையே நீங்க அறிமுகப்படுத்தினதுனால எனக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கு. வராகி தாயின் முன்ன அமர்ந்து உங்களோட பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஐகிரி நந்தினில உங்களை பார்க்கும்போதே அழகா, அதாவது தமிழ் உள்ள இருந்திருந்தா மட்டும்தான் இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கத்துக்கிட்டா அவ்வளோ ஒரு வந்திருக்காது. ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்ததுனால நீங்க இந்த தொழிலுக்கு வந்திருக்கீங்கன்றதை எனக்கு அந்த ஒரு நிகழ்ச்சியிலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த அடிக்கோட்டு பேசுறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களை புரிஞ்சு அதுக்கான ஒரு பாடலை சொல்லி முன்னுதாரணம் சொல்லி எடுத்ததா இருக்கட்டும், நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன், உங்களை ரசிச்சேன். இப்படி ஒரு ஆர்வம் உங்க குடும்பத்துல இருந்து வந்ததா? ஆமா, எங்க குடும்பம்ன்றது ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம் தான். நாங்க படிச்சதெல்லாம் விவேகானந்தா ராமகிருஷ்ணா பள்ளி அப்படின்றதுனால அங்க பக்திக்கு குறைவே கிடையாது. எல்லாமே நிறைவா இருக்கும். பண்பு, பக்தி, படிப்பு, இது மூணையுமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அரசு சார்ந்த பள்ளியில தான் நான் வந்து படித்தேன். அதனால அங்கிருந்து எனக்கு கத்துக்கிட்ட விஷயங்கள்ல வந்து பக்தியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எல்லா இறைவனை பற்றிய பாடல்களையும் இன்னைக்கு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய பள்ளி நினைவுகள். பள்ளியை கடந்து வீட்டுக்கு வரும்பொழுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க வீட்டுல 2 பொண்ணுங்க, அதனால இந்த வேலை உணுது இந்த வேலை உணுதுன்னு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுல பூஜை அறையை அழகுபடுத்தக்கூடிய வேலை வந்து அந்த பொறுப்பு என்னுடையது. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ஏதாவது மந்திரங்களை சொல்லிக்கிட்டே அழகுபடுத்தினீங்கன்னா அந்த இடம் இன்னும் அப்படியே மங்களகரமா மாறும்னு சொல்லி அங்கிருந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லி 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 அதுவே வந்து என்னுடைய வாழ்க்கையா மாறும் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் காலேஜ் படிக்கும் பொழுதே ஆங்கரிங்க்கு முயற்சி பண்ணேன். அப்போ மக்கள் தொலைக்காட்சியில எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. மக்கள் தொலைக்காட்சியினுடைய விதிமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரம்பரிய உடை உடுத்தணும், தமிழ்ல தான் பேசணும், ஆங்கிலம் கலக்காத தூய தமிழ்ல தான் பேசணும். அங்கதான் வந்து எனக்கு தமிழுக்கான ஒரு கற்றல் அப்படின்றது அங்கதான் இருந்தது. நன்னன் ஐயா இவங்க கிட்ட எல்லாம் கூட பாடங்கள் கற்றுக்கொண்ட வாய்ப்பு எனக்கு இருந்தது. உண்மையிலே அங்கிருந்து தான் என்னுடைய தமிழ் வளர்ந்தது. இன்னொன்னு, நம்ம கிட்ட இல்லாததை நினைச்சு வருத்தப்படுறதை விட இருக்கிறத பலமா உறுதியா நம்பி செஞ்சோம்னா நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும்னு தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை மட்டும்தான் நான் பண்ணுவேன். தமிழ் நூல் சார்ந்து, பக்தி சார்ந்து, இலக்கியம் சார்ந்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, குடும்ப விழாக்களா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு. அப்படியே என்னுடைய பயணம் இது 20வது வருடம் இங்க உங்களோட அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன்றது இறைவனுடைய அருள் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பசுமரத்தாணி போலன்னு வாங்க, நம்ம குழந்தையில கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் பசுமரத்தாணி போல மனசுல பதிஞ்சிரும்னு வாங்க. எனக்கும் கூட அந்த வயசுல கத்துக்கிட்டது தான் நிறைய வந்து இன்னைக்கு இந்த வேலைகள்ல இருக்கும்போது உபயோகப்படுது அப்படின்னு நான் நிறையவே நினைக்கிறேன். ஆர்த்தியை வந்து எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆங்கரா தெரியும், ஒரு தொகுப்பாளரா நல்லா தெரியும். உங்களுக்குள்ள பாட்டு பாடுற திறமையும் இருக்கா? இல்ல, 4 வரிகள் கூட சேர்ந்து பாட சொன்னீங்கன்னா அப்படியே கூட சேர்ந்து பாடிட வேண்டியதுதான். ஏன்னா பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் நம்ம பாடின ஞாபகங்கள் இருக்கு. பள்ளியில பிரேயர்ஸ்ல நீராறும் கடல் உடுத்த பாடுறதுக்கெல்லாம் நம்மள உச்சரிப்பு இந்த பொண்ணு நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படி பாடின வழக்கம் உண்டு. எனக்கு வருத்தமா இருக்கேன், நான் ரொம்ப கவலையா இருக்கேன் அப்படின்னா பக்தி பாடல்களை கேட்பேன். கேட்கும்போது கூடவே முணுமுணுப்பேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால பாடுறது அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம்தான். ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டேனா அப்படின்னா கத்துக்கணும்னு ஆசை இருந்தது. அப்போதைக்கு வருமானம் பத்தல, அதனால கத்துக்கல. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்மா. கண்டிப்பா நான் முதல்ல இங்க வரும்போது எந்த இடத்துக்கு போனாலுமே இறைவனுடைய அனுமதி இங்க நம்ம போகணும்னு இருக்கு, நான் போயிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இங்க விளக்கு கடைக்கு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களை நான் பாத்துருவேன்னு நினைச்சிட்டேன். வேற ஒரு யூடியூப் சேனலுக்காக வந்தேன்.
வந்து இங்க உட்கார்ந்து நிகழ்ச்சி பண்ணி அம்மாவுடைய அருள் எல்லாமே கிடைச்சது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா பேசினாங்க. நீங்க நல்லா தமிழ் பேசுனீங்கன்னாங்க. உங்களுடைய திருவுருவத்தை என்னால பார்க்க முடியல. என்னடா இது இவ்வளவு தூரம் வந்துட்டு உங்களை பார்க்காம மீட் பண்ணாம பேசாம போறோமே, சரி மற்ற ஆங்கர் மாதிரி நம்மளும் வந்துட்டு போறதுக்கு தான் இங்க அனுமதி கிடைச்சிருக்குன்னு நான் நினைச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். ஆனா அம்பாள் வாராகி தாய் எனக்கு இப்படி ஒரு வரவேற்பை வச்சிருப்பாங்க அப்படின்றத நான் அன்னைக்கு நினைச்ச மனசுல உங்களை பார்க்க முடியலையேன்னு. இன்னைக்கு நீங்களே உங்க கையால பூமாலை போட்டு என்னை வரவேற்றிருக்கீங்க அப்படின்னா நான் எப்படி நினைச்சிருப்பேன் பாருங்க என் மனசுக்குள்ள. இதை நான் உங்ககிட்ட வந்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். எவ்வளோ ஆசையா இருந்திருப்பீங்க. அதாவது இந்த இடத்துல ஆள் மனசுல ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அதை கண்டிப்பா அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதை நான் நிறைய பேர் விஷயத்துல பார்த்திருக்கேன். நான் வருத்தப்பட்டேன். நீங்க எப்படி நீங்க நான் இல்லைன்னு வருத்தப்பட்டீங்களோ, அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் ஓ இவங்க வந்திருந்தாங்களா, நான் அன்னைக்கு இல்லாம போயிட்டேனே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கல்யாண வீட்டுல மீட் பண்ணோம். பட் அது அப்படியே ஒரு ரஷப்பா ஒரு கச்சேரியில நீங்க அழகா தொகுப்பாளரா வந்திருந்தீங்க காஞ்சிபுரத்துல. அப்போ நான் பேசல, இவங்க நம்ம கடைக்கு வந்தவங்க அப்படின்னு என்னோட தோழிகிட்ட சொன்னேன். அவங்க உங்க கூட போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க, கச்சேரி நடந்துட்டு இருந்தா அவங்க கூட பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஐகிரி நந்தினியில தான் மீட் பண்ணோம். இப்ப வாராகியும் நானும்லையுமே பார்த்தேன். அந்த பக்தி எவ்வளோ இவங்களுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா இவங்களை கூப்பிடணும்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் உங்களை தொடர்ந்து அழைச்சு இன்னைக்கு இங்க உட்கார்ந்து நம்ம 2 பேரும் பேசக்கூடிய அந்த வாய்ப்பு. ஏன்னா இந்த தொகுத்து வழங்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு நிகழ்ச்சியே தொய்யாம பார்க்கணும், தொடர்பு படுத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் தனி திறமையே வேணும். இந்த திறமை உங்களுக்கு பள்ளி பருவத்திலேயே வந்துருச்சு? இல்ல, பள்ளி பருவத்துல எல்லாம் இந்த ஆடல் பாடல் இதுல எல்லாம் நம்ம முன்னிலையில இருந்தோம். கல்லூரிக்கு போகும்போது கல்ச்சுரல் செக்ரட்டரியா இருந்தேன். அப்போ நாடகங்களை நானே எழுதி பசங்களை நடிக்க வச்சு, விமென்ஸ் காலேஜ் தான், ஸோ கேர்ள்ஸை நானே ஆம்பளை வேஷம் பொம்பளை வேஷம் அப்படிலாம் போட்டு நடிக்க வைக்கக்கூடிய திறமையெல்லாம் இருந்தது. அங்க இருந்து பேசுறதுக்கு கொஞ்சம் எல்லாருமே டைலாக் பேச பயப்படும் போது ஒவ்வொருத்தர் இடத்துலயும் நின்று நானே இந்த மோனோ ஆக்டிங் மாதிரி பேசி பேசி காண்பிப்பேன். இந்த மேடையில ஏறணும்னு என்ன அறியாம எனக்குள்ள ஒரு தைரியம் வரும், கைத்தட்டல் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற ஒரு வெறி வரும். அந்த வெறி தான் என்னை இப்படி பேச வச்சுது. உண்மையிலே காலேஜ் பீரியட்ல இருந்து இந்த பேசுற வழக்கம் இருக்கிறது அப்படின்றது அங்கிருந்து தான். இந்த பயம் இல்லாம இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனசுல சொல்ல வந்த விஷயம் இதை நான் சொல்ல போறேன் அப்படின்ற தெளிவு இருந்துருச்சுன்னா அந்த பயம் போயிடும். அதை மட்டும் நான் கத்துக்கிட்டேன். அதை தான் நான் உங்ககிட்ட இருந்தும் நான் பார்த்த விஷயம். ஐகிரி நந்தினியில மனசுல இருந்து நீங்க பேசுனீங்க. நான் அங்கேயே சொன்னேன், நான் இது வாயிலிருந்து வந்தது உங்க வார்த்தைகளா நான் நினைக்கல, இறைவன் என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க பேசுறீங்கன்னு. இதே தான் நானும் ஒவ்வொரு மேடையிலுமே ஏறும் பொழுது சரஸ்வதி தாயை வேண்டிப்பேன். நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் உன் பொறுப்பு. அது நல்லதா இருந்தாலும் சரி, இல்ல அது எதிர்மறையா இருந்தாலும் சரி, நீ சொல்லிதான் நான் பேசுறேன் அப்படின்னு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் ஏறுவேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த மேடையில இருந்தும் நான் இறங்கும் பொழுது என் கையை பிடிச்சி அழகா பேசணுமா, அற்புதமா பேசணுமா, நல்ல உச்சரிப்புமா, வாமா என் வீட்டுக்கு வாமான்னு எனக்கு கொஞ்சாத தாய்மார்கள் கிடையாது. அது இறைவன் கொடுத்ததுதான் நான் சொல்லுவேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இப்போ நான் ஒரு தொகுப்பாளர், ஊடகத்தின் மூலமா பிரபலம் அடைஞ்சு ஏதோ இங்க வரணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க. நான் ஏன் உங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டேன்றத சொல்லணும் இல்லையா? நானு ஒரு பெண்மணியா விளக்குன்ற ஒரு விஷயம் பூஜை அறையோடையும் சமையலறையோடையும் நம்மளை அடக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயமா ஒரு காலகட்டத்துல இருந்தது. ஆனா அந்த விளக்கு கடைன்ற பேரையே வச்சு பெண்ணால வீட்டிலையும் விளக்கேற்ற முடியும், விளக்கு கடைன்ற ஒரு விஷயத்தின் மூலமா ஆண்டர்பிரனரா, அதாவது சுய தொழில் செய்து பெண்களால நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்க முடியும்ன்ற ஒரு தைரியத்தை நீங்க ஏற்படுத்திருக்கீங்க பாத்தீங்களா? நான் உங்களை கேள்விப்படும் போதெல்லாம் அவங்க எங்களுடைய கமர்ஷியல் போட்டியாளர், அவங்க என்னுடைய கடைக்கு அவங்க காம்படிட்டர், அவங்க இப்படிலாம் நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். அது வரைக்கும் நான் உங்களை நேரில் சந்திக்கல. ஆனா நீங்க எந்த அளவுக்கு பரவி இருந்தீங்க, உங்களுடைய அந்த வேர் எந்த அளவுக்கு எல்லார் மத்தியிலும் இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸை சந்திக்கும் போதும் சரி, நிறைய ஆன்மீக ஆர்வலர்களை சந்திக்கும் போதும் சரி, உங்களை மாதிரி கடைகளை நடத்தக்கூடியவங்களை சந்திக்கும் போதும் சரி, அவங்க எங்களுடைய காம்படிட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்மணி காம்படிட்டரா இருந்து இங்க இப்படி போட்டி போடுறாங்களே, இவங்களை நம்ம மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சா, அது இன்னைக்கு இந்த இன்டர்வியூல மீட் பண்ணிட்டேன். இது கேட்கும்போது உங்களுக்கு ஓகே இந்த பொண்ணு சொல்லுதுன்னு ஓகே, பட் அதுக்கு பின்ன இருந்த வழிகளை பத்தி சொல்லுங்களேன். நான் இது வரைக்கும் என்னோட சக்சஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா, காம்படிட்டர்னு எனக்கு ஒருத்தர் கிடையாது. நீங்க நினைக்கிறது? நான் நினைக்கிறது இல்லை. ஏன்னா என்னுடைய எண்ணங்கள் வேற,
என்னுடைய எண்ணங்கள் வேற, என்னுடைய பொருட்கள் வேணா அவங்க ஒரே மாதிரி வச்சிருக்கலாமா இருக்கலாம், என்னுடைய எண்ணங்கள் வேற, என்னுடைய வேவே வேற. நான் எப்படி நான் வேறுபடுறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பொருள் எடுத்தோம், இன்னைக்கு விற்கணும், இன்னைக்கு சேல்ஸ் நடந்தா போதும் அப்படின்னுட்டு எதையோ நோக்கி நாங்கள் ஓடலை. அது ஒன்று. இன்னொன்று, யார் வந்தா என்ன, நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டே போகிறேன். நான் எந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னா, நாங்கள் காலி பண்ணி வந்த கடையில் போய் ஒருத்தர் கடை வைக்கிறாரு. நாங்கள் காலி பண்ணி வந்த கடையில் கடை வச்சுட்டு, அதுவும் நாங்கள் காலி பண்ணி வந்த அந்த வாரமே இந்த இடத்துக்கு வந்து அங்கே இருந்த யாருமே அட்ரஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நெகட்டிவாக இது பண்ணிட்டு பயங்கரமாக பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த டைமில் அங்கே பக்கத்தில் இருந்தவங்களோட ரிலேட்டிவை நாங்கள் காலி பண்ண உடனே அந்த இடத்துல கடை வைக்கிறாங்க. அப்போது நான் இதை வந்து எங்கேருந்து கேள்விப்படுறேன்னா, என்னோட குலதெய்வம் கோயிலேருந்து வெளியில் வர்றேன். அப்போ வந்து இப்படி நம்ம கடை மாதிரியே அங்கே ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ, ஒன்றும் இல்லை, இங்கேருந்து என்ன 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது. அப்போ எனக்குள்ள என்னது இது, அவங்க அப்படி ஒன்று சொல்லவே இல்லையே. நம்ம இன்னும் என்ன கொடுமைன்னா, அந்த போர்டு நாங்கள் அங்கே போர்டே எடுக்கலை, அந்த போர்டை வச்சுட்டு மேடம் வெளியே போயிருக்காங்க, அவங்க கடை தான் இது, அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி வியாபாரம் பார்த்துருக்காங்க. நான் போய் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்டே நேரில் போயிட்டேன். எப்படி நீங்கள் என் பேரை யூஸ் பண்ணுவீங்க? இத்தனைக்கும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், லேடி இன்ஸ்பெக்டர், அவங்க வந்து இங்கே ரெகுலர் கஸ்டமரு, அவங்க போயிருக்காங்க அந்த கடைக்கு. ஆமாம், அவங்க வெளியே போயிருக்காங்க, அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க, எப்போதுமே கடையிலலாம் இருக்க மாட்டாங்கன்னா அவங்ககிட்டே சொன்னப்போ, பா எனக்கு அவங்கள நல்லா தெரியும், ஏன் இந்த மாதிரி வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு வருத்தம்னா, நான் நேரடியாகவே போயிட்டு ஏன் இப்படி என் பேரை யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே போனாங்க. அப்போ கடைசியாக நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன், என்னுடைய உழைப்பும் என்னுடைய யோசனையும் உன் வாழ்வாதாரத்துக்கு வழி வகுக்கும்னா அதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். அதிகபட்சம் 1 வருஷத்துக்கு மேலே அந்த கடையை அவங்களால நடத்த முடியலை. காரணம் என்னன்னா, அடுத்தவன் ஐடியாவை நம்பி போறவன் எவனுமே வந்து பெருசா சாதிச்சிட முடியாது, உள்ளுக்குள்ளே இருக்கணும். நான் இதை அடிக்கடி சொல்லுவேன், வயிற்றுல பசி இருக்கணும், வெறி இருக்கணும், எனக்கு வந்து நான் ஜெயிக்கணும், நான் வளரணும், என் பிள்ளைங்களை வளர்த்தணும், என்னை நம்பி முதல்ல எல்லாருமே இப்படித்தாம வந்தோம் உண்மையாவே. ஆனால் அதை தாண்டி என்னுடைய இந்த சமூக நோக்கமாக இது மாறினதுக்கு காரணம் என்னை நம்பி இங்கே வந்த கஸ்டமர்ஸ், என்னை மனசார பாராட்டின பெண்கள். இன்னைக்கு வரைக்கும் பெரிய சொத்தா நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, சக வயதுள்ள பெண்கள் என்னுடைய வளர்ச்சியா அவங்களுடைய வளர்ச்சியா பார்க்குறாங்க. இங்கே வரும்போது உங்களை பாத்திர மாட்டோமான்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. என்னை பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள கண்ணீர் வருது. ஏன்னா அவங்க கற்பனையில் நினைச்ச ஒரு வாழ்க்கையை என் கண்ணு முன்னாடி ஒருத்தி வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிறா அப்படின்ற அந்த எண்ணம், அது அவங்களை என்னையும் அவங்களையும் வேறுபடுத்தியே காட்டலை. அவங்க நினைக்கல இதுதான் நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து. எனக்கு உண்மையிலேயே கோபம் நிறைய வரும், நிறைய ஆத்திரம் வரும். ஏன்னா கோபம் வருது அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு பயம் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, அதை நான் ஒத்துக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு நிறுவனத்தையும் என்னுடைய பேரையும் களங்கம் விளைவிக்கிறாங்க, களங்கம் விளைக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க, களங்கம் விளைக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாங்க. அப்படிங்கும்போது எனக்குள்ள அந்த வருத்தமும் வலியும் ஆரம்ப காலத்தில் போன மாதம் வரைக்கும் இருந்துச்சு, ரியாக்ட் பண்ணேன். ஆனால் போன மாதம் எனக்கு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு கால், சிவயோகின்னு அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு நெகட்டிவான விஷயம் எங்களதில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு கால் பண்ணி எனக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஃபோனை எடுத்த உடனே, ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப ஆத்திரப்பட்டுட்டீங்க, ஆனால் உங்கள் ஆத்திரம் தவறில்லை, நான் அதை உங்களுக்கு நியாயப்படுத்தவும் வரல, இதை மாதிரி நீங்கள் இனிமேல் உங்ககிட்ட நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் உங்களை வேற லெவலில் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸில் நீங்கள் வேற லெவலில் இருக்கீங்க, இந்த மக்களுடைய பார்வையில் வேற லெவலில் இருக்கீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஏன் இன்னும் அந்த பழைய ராஜியா இருக்கீங்க, ஏன் உடையிறீங்க, ஏன் கோவம் வருது, நான் உங்களை அப்படி பார்க்கல. இதை மாதிரி இன்னும் 10 வீடியோ கூட வரட்டும், 10 வீடியோ வருதுன்னா பதறாங்க மக்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து, நீங்கள் தளர்ந்துடாதீங்க,
நாங்க வந்து நீங்க வேற லெவல் போவீங்க, எப்படி இந்த ஒரு நாள் 36 கொண்டு நாங்க நடத்தணும்னு பெரிய பிளான் கிடையாது. ஆனா கடைசியா அதை நடத்தக்கூடிய விஷயம் எங்களால தான் எங்க தலையில விழுந்ததுன்னு சொல்லலாம். அப்படி நடந்தது. அப்படி இத மாதிரி நீங்க எதிர்பார்க்காத உங்களுக்கு நான் இப்ப நீங்க நினைக்கலாம், நான்லாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கலாம். அப்படி நீங்க ஒரு காலம் வருவீங்க. அன்னைக்கு உங்க பின்னாடி நாங்கெல்லாம் நிப்போம், எங்க ராஜ்யமான்னு சொல்லிட்டு நிப்போன்னு ஒரு சன்னியாசி கால் பண்ணி எனக்கு சொன்னப்போ, ஓகே நான் வந்து இனிமேல் இந்த மனநிலையில இருந்து வெளியில வரணும். பேசுறவங்க பேசிக்கிட்டே போகட்டும், வளர்ச்சியை பார்த்து வலிக்குது அவங்களுக்கு, ஆனா எவ்வளத்தை விட்டு கொடுத்து இந்த வளர்ச்சி வந்திருக்கும் அப்படின்றது வந்து என் கூட இருக்கிறவங்களுக்கும் என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் இங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் தெரியும். வேலைக்கு ஆள் எடுக்கும்போது கூடமா அந்த குழந்தைக்கு என்ன வயசாகுதுன்னு கேட்பேன். ஏன்னா ஒரு குழந்தை 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் அந்த அம்மா கூட இருந்தா அந்த பிள்ளையோட எண்ணங்கள் வளர்ச்சி எப்படி இருக்கு, அந்த பிள்ளைய அந்த வயசு வரைக்கும் கூட இல்லாம நம்ம வேலை வேலை வேலைன்னு சுத்திட்டு அந்த பிள்ளை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்கூடா நான் பார்க்குறேன். ஸோ அதனால பசங்க எத்தனை இருக்காங்க, எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, அந்த பிள்ளைங்களை வீட்டில் யார் பார்த்துக்குவான்னு கேட்குறேன். இன்னைக்கு ஒரு 30-35 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவன் எங்களை வச்சிருக்கான்றது தான் இதோட சாராம்சம். இன்னைக்கு பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஒருத்தவங்க எனக்கு இதை நான் வேற எங்கேயும் நான் சொல்லலை, ஆனால் எனக்கு இன்னைக்கு அதை சொல்லணும்னு தோணுது. எப்போதுமே அதுக்கு தான் இவங்க போட்டிருந்தாங்களே, நம்ம அடுத்து நீங்க பேசும்போதே நம்ம அவங்க பேர் என்ன, அவங்களும் ஜோதிடர் தான். அந்த அம்மா பேசும்போது சொன்னாங்க, அவங்க காளி கருப்பு, அது வந்து உண்மையை மட்டும் சொல்லிட்டு அது மனசுல அந்நேரம் என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு போயிடுச்சுன்னுட்டு. உண்மைதான். ஒருத்தவங்க பகிரங்கமா விமர்சிச்சத, பொது வழியில பகிரங்கமா விமர்சிச்ச ஒரு விஷயத்த பர்சனலா போன் பண்ணி கேட்கிறோம், அதையும் கண்டென்ட் ஆக்கி வீடியோ போடுற அளவுக்கு கேவலமான மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு நான் அஞ்சணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் நியாயமா இருக்கேன். நான் பதிலுக்கு உங்களை பதிவு போட்டு என்னோட நியாயம் இதெல்லாம்னு நான் உங்களை நான் ஒரு பெண்ணா இருந்து அந்த அதுலயே சொல்லியிருப்பேன், ஒரு பொம்பளைய நான் கேவலமா பேசினது இல்லை, ஆனா உன்னைய நான் இன்னைக்கு கேவலமா தான் திட்டுறேன். ஏன் திட்டுறேன்னா என் வலி எப்படி, யாரையும் எந்த பெண்ணையும் குறையா சொல்லாத, ஒவ்வொருத்தைக்கும் வலிக்கும். எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் புள்ள குட்டியை விட்டு வீட்டை விட்டு வெளில நைட்டியை மாத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்குமா, நைட்டில இருந்து புடவைக்கு மாறுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஸோ எனக்கு ஏன் இந்த மாதிரி சாதிச்ச பெண்களை கூப்பிட்டு பேசணும்னா அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. நிறைய நானே பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு பெண்ணுக்கு தெரியும் இல்லையா, தனக்கு என்ன ஒரு வட்டம் போட்டுக்கணும் அப்படின்றத அந்த பெண்ணு வந்து நியமிச்சுப்பாங்க. அவங்க யாரெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் புரிய வச்சுட்டா போதும். அந்த வட்டத்தை தாண்டி இருக்கிற எல்லாருமே வெறும் பார்வையாளர்கள் தான். அவங்க இன்றைக்கு பார்ப்பாங்க, பேசுவாங்க, நேரா பார்க்கும்போது வேற பேசுவாங்க, மத்தவங்க கிட்ட வேற பேசுவாங்க. அந்த பேச்சு நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம காதுகளுக்கு, நம்ம கைகளுக்கு, நம்ம சொல்வதற்கு நிறைய போற்றிகள் இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. அதை நம்ம பார்ப்போம். இனிமே நான் நம்மளை ஃபாலோ பண்றவங்களுக்கு நிறைய கொடுக்கணும், நிறைய செய்யணும்னு நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவுமே நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு இன்னொரு விஷயம் ஆர்த்திட்ட கேட்கணும். சொல்லுங்க. நீங்க நிறைய மேடைகள் பார்த்திருக்கீங்க. இந்த மேடை, இந்த நிகழ்வு என் மனசை ரொம்ப டச் பண்ணுச்சு, ரொம்ப என்னுடைய வந்து எனக்கே கண்ணீரை வர வச்சது அப்படின்னு நிறைய இருந்தாலும் அதுல உச்சமா ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த நிகழ்வு எதை சொல்வீங்க? நிறைய நிகழ்வுகளை நான் நிறைய நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ சமீபமா என்ன கண்கலங்க வைத்த நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐகிரி நந்தினியில நீங்களும் அஸ்ட்ராலஜர் வித்யா கார்த்தி, அதாவது அவங்கள ஒரு பெண்ணா நினைச்சு நீங்க அவங்களுக்கு சொன்ன விஷயங்களும் எல்லா வீட்டு பெண்மணிகளுக்கும் நீங்க சொன்னீங்க தெரியுமா, அந்த விஷயங்கள் என் கண்களை வந்து கலங்க வச்சுது. அதாவது ஒரு குடும்பம்ன்றது எவ்வளவு முக்கியம், தனித்து நம்ம வாழ்றது அப்படின்றது முடியவே முடியாது, கணவன் மனைவி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் உடலும் உயிருமா அந்த வாழ்க்கை முழுமையா இருக்கும். ஸோ அதனால முதல்ல குடும்பத்தை பாருங்க, அந்த குடும்பத்துக்கான அன்பை வந்து பெறணும் அப்படின்றத நீங்க சொன்னீங்க. அன்னைக்கு நான் வந்து ரொம்ப என்ன மீறி என் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது. என் குடும்பம் சார்ந்த என்னோட உறுப்பினர்களும் அங்கதான் உட்கார்ந்து இருந்தாங்க. நீங்க
பேசும்போதெல்லாம் நான் அவங்கள தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணமே ஒரு வேறு விதமான ஒரு பயணம். நான் அன்பை தேடி அன்பை தேடி அன்பை தேடி இப்போதான் சமீபமா ஒரு அன்பான இடத்துல நான் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை அப்படின்றது அம்மாவுக்கு வந்து தெரியும். அந்த இடத்துல நீங்க எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. ஒரு ஒரு பெண்ணுக்கு துணை அப்படின்றது எவ்வளவு அவசியம். நம்ம என்ன வேணாலும் சொல்லிடலாம், படிப்பு இருந்தா போதும் இந்த உலகத்துல நீ தனியா எங்க வேணாலும் போய் சாதிக்கலாம்னு. அது சாதிக்க முடியும், ஆனா அவ தோல் சாஞ்சிக்கணும், அவளுக்குன்னு ஒரு உணர்வை பகிரணும் அப்படின்னா நம்ம தகுந்த ஒரு மனிதரால மட்டும்தான் முடியும். அந்த மனிதர் நம்மளுக்கு உரிமையான ஒரு மனிதரால, அந்த ஒரு மனிதரால மட்டும்தான் முடியும் அப்படின்றத நீங்க அங்க சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளோ வந்து எனக்கே நீங்க சொன்ன மாதிரி இருந்தது. அதனால அந்த ஐகிரி நந்தினியிலிருந்து நான் இன்னும் உங்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க, உங்களை நிறைய அப்சர்வ் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். நான் அந்த அப்சர்வேஷன் தான் வாராகி டிவி மூலமா வாராகி தாயை திருப்பி உங்ககிட்ட என்னை வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இந்த மேடை என்னால மறக்க முடியாத மேடை. உண்மைதான். ஏன்னா நான் எனக்குமே அது வந்து எதுவுமே பிளான்ல இல்லை. எப்போதுமே வாராகியை பத்தி பேசணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ண மாட்டேன். ஆனா அந்த நிகழ்வுக்கு ஏன்னா இப்பதான் நாங்க லலிதா சகஸ்ரநாமம், வாராகியை பத்தின நிறைய 51 சக்தி பீடங்கள் இதை பத்தி எல்லாம் நிறைய படிச்சுட்டு இருக்கிறதும் கேட்கிறோம். நம்மளதுலயுமே இவர் ராகவன் ஐயா பேசிட்டு இருக்காங்க, மயிலாடுதுறை ராகவன் ஐயா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு என்னாச்சுன்னா, அம்பாள் எங்க இருந்து உதைச்சா, அவ எவ்வளவு மென்மையானவள், இதெல்லாம் சொல்லணும்னு நானும் பிளான் பண்ணிருக்கேன். ஆனா வந்து நடந்தது வேற. வந்து இப்படி உட்காந்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரோல, வீடியோ பாக்குறேன், எனக்கு அப்படியே பிளாங்க் ஆயிட்டேன். அங்க என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு, மேல வர்றபோது ஒண்ணுமே இல்லை. மைக்கு கையில வாங்குற வரைக்கும் கூட என்ன பேச போறோன்றது சுத்தமா பிளாங்கா இருந்தது. ஆனா அது வந்து எத்தனை பேரோட சோலை கனெக்ட் பண்ணி இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கு நான் பெரிய பாராட்டா பார்த்தது பாடகர் வேல்முருகன் அண்ணா. வெளியில வந்துட்டு கார்ல நாங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம், வெளியில வந்து கைய பிடிச்சிக்கிட்டு அவர் கண்ணீர் விட்டுட்டாரு. நான் கண்ணீரோட கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து அது வந்து அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனது வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷனா நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு ஆண், நம்ம பேசினதெல்லாம் பெண்களுக்காக பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு ஆணும் அதை உணர்ந்து பாராட்டினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னொன்னு, விளக்கு கடை அப்படின்ற இந்த இடம், இந்த வியாபாரம், பிசினஸ் இதையெல்லாம் கடந்து உங்களையே வந்து அம்மாவினுடைய குழந்தையா பார்த்து நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்றாங்க. அதுல மறக்க முடியாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப சமீபத்துல இவங்க எனக்கு இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி என்கிட்ட ஆறுதலை எதிர்பார்த்தாங்கன்றவங்க யாராவது இருக்காங்களா? நிறைய இருக்குமா, நிறைய விஷயங்கள். அவங்க இதுல என்னன்னா, ஒரு இதே மாதிரி ஒரு விஷயம், நான் இதை திரும்ப திரும்ப எனக்கு சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வருதுன்னு தெரியல. நெஞ்சு படபடப்போட உச்சத்துல இருக்கிறேன். இதே மாதிரி ஒரு விமர்சனம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கவே பிடிக்கல, காஞ்சிபுரத்துல போய் இருக்கிறேன். அப்பதான் அங்க கடை ஆரம்பிச்ச புதுசும் அந்த வீட்டுல இருக்கிறேன். நான் இன்னும் 4 நாளைக்கு சென்னை வேண்டாம், நான் எங்கன்னா அப்படி தனியா உட்காந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சென்னைக்கு வந்தே ஆகணும்னு ஒரு சூழ்நிலை வருது. காலையில எந்திரிக்கும் போதே நான் எதையாவது போட்டு சரியாயிட மாட்டேனா, உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை போட்டா இந்த வயிறு வலி நின்றும், காய்ச்சல் நின்றும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு இந்த படபடப்பும் இந்த தவிப்பும், நான் எதையாவது செஞ்சு நான் சரியாயிட மாட்டேனா, அம்மா எனக்கு என்னமாவது தாயேன், அல்லது எதையாவது குடிச்சு நான் அப்படி நான் என்னை சரிப்படுத்திக்கணும் இப்ப அப்படின்னு ஒரு மனநிலை. நான் சென்னைக்கு வந்தே ஆகணும்னு வர்றேன். சாயங்காலம் 6:30க்கு வர்றேன். 8 மணிக்கு முகப்பேர்ல இருந்து வித்யான்னு ஒருத்தவங்க, அவங்க இங்க அப்பப்போ வருவாங்க பூஜைக்கு. அவங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவுமே தெரியாது. காலையில இருந்து என்னை அவங்க வந்து வித்யா உபாசனையில இருக்கிறவங்க, காலையில இருந்து என்னை அம்மா இருக்கவே விடல, பானக்காரம் எடுத்துட்டு வான்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 8 மணிக்கு ஒரு தூக்குவாளி நிறைய பானக்காரம் கொண்டு வராங்க. நம்ப மாட்டீங்க, அவங்க வந்து அம்பாளுக்கு படைக்கிறாங்க. 5 டம்ளர் பாலக்காரம் குடிக்கிறேன். அப்படியே மனசு உடம்பு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகி, அன்னைக்கும் சொல்லுவேன், எனக்கு ஏதாவது வேணும்னா அது ஏன் உங்ககிட்ட சொல்றா அப்படின்னு அவங்க கிட்ட ஆச்சரியமா கேட்பேன். ஃபோன் பேசிக்கிறவங்க கூட மாட்டோம் நாங்க. அவங்க நிறைய தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்றவங்க கூட கிடையாது. அவங்க நிறைய
ஸ்ரீவித்யா உபாசனையில இருந்து வீட்லயே நிறைய பிரித்தியங்கராக்கு வராகிக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்க. அப்படி நீ ஏதாவது எனக்கு கூடேன்னு நான் காலையில காஞ்சிபுரத்துல கேட்டுட்டு மத்தியானம் கிளம்பி சென்னைக்கு வர்றேன். எனக்கு இங்க அம்மா தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. அது அதே மாதிரி நிறைய பேர் இங்க வந்து வீடு நான் வேண்டிக்கிட்டேன். இங்க அம்மா வந்து எனக்கு சாவி, அது மாதிரி ஒருத்தவங்க பணக்காரங்க தான், காசு இல்லாம அவங்க வீடு நிக்கல, ஏனோ தெரியல 1 வருஷமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சான். எதுக்குன்னே எங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. அந்த டைம்ல தான் நாங்க அங்க பூஜை வச்சிருந்தோம். அந்த பூஜைக்கு வந்தாங்க, வீடு கட்டுறாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு அம்பாளுக்கு வைக்கிறதா நினைச்சு எனக்கு புடவை எல்லாம் கொண்டு வந்து வச்சு அழைச்சாங்க. அது மாதிரி ஒரு சில பேர் சாவி வாங்கி காரு வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, அக்கா நான் உட்காரவே இல்லை, நீங்க முதல்ல உட்காரணும்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு வந்து கொடுக்கறது. இந்த உறவுகள் எல்லாம் அம்மா கொடுக்கறது, அவ்வளவுதான். நம்ம ஒண்ணுமே இல்லை. நான் வந்து அடிக்கடி எனக்குள்ள நான் சொல்லிப்பேன், சாதாரண மளிகை கடைக்காரர் மகா நான். எங்க அப்பா படிச்சா எங்க புள்ள வெளியிலலாம் அனுப்பக்கூடாதுன்னு எங்க அப்பா 8th ஸ்டாண்டர்டோட நிப்பாட்டினவர். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு என்ஜினியரை. எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மைகள் எவ்வளோ இருந்திருக்கும், என்னை நானே எவ்வளோ தாழ்த்தி நினச்சிட்டு இருந்திருப்பேன். எல்லாத்துல இருந்து மீட்டெடுத்து இன்னைக்கு நான் பார்த்து வியந்த டாக்டர்ஸாக இருக்கட்டும், அட்வொகேட்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், உங்களை பார்க்கணுன்னு வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை கொடுத்துருக்கான்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப இதுதான் நான் வாழ்க்கையில் பெற்ற பெரிய செல்வமாகவும் பார்க்குறேன். சிறப்புமா, சிறப்பு. விளக்கு கடையில பூஜைகள் இதெல்லாமே பண்றீங்கம்மா. விளக்கு பூஜை ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? அப்பப்போ பண்ணுவோம்மா நாங்க. அது எங்களுக்கு வந்து அம்பாள் என்னைக்கெல்லாம் உத்தரவு கொடுக்குறாளோ அது அப்பப்போ நடக்க தான் செய்யுது. காஞ்சிபுரத்துல இது வரைக்கும் 2 வாட்டி பண்ணியிருக்கிறோம். அங்க கரிக்கினில் அமர்ந்தவள் அம்மன் கோவில்னு ஒன்று இருக்கு. அங்க வந்து எல்லா வருஷமும் கரெக்டா அந்த ஆடி மாதத்தை ஒட்டி நாங்க அங்க வந்து பூஜை பண்றோம். அது வாராகி அம்மன் வழிபாடு சேர்த்து பண்ணிடுவோம். அம்பாளுக்கு எல்லாருக்கும் ஒரு காயின் ஒண்ணு கொடுத்து அவங்க பர்ஸ்லயே வச்சுக்கிற மாதிரி கொடுத்து பண்ணுவோம். பாலா தானே? ஆமாம்மா. நான் பாலாவை பார்த்துட்டு தான் இதை கேட்கணும்னு நினைச்சேன். வாய்ப்பு கிடைச்சதுன்னா குழந்தைகளை பாலாக்களை வைத்து அவர்களுக்கு மட்டுமே ஒரு விளக்கு பூஜை அப்படின்னு ஒண்ணு நடத்துனீங்கன்னா, இப்ப எல்லா குழந்தைகளும் கேஜெட்ஸ்ல தான் இருக்காங்க. இந்த வெளிநாடு போறது, படிப்பே எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்கூல் தான் இருக்காங்க. இந்த மாதிரி பாரம்பரிய விஷயங்கள்லயும் அந்த குழந்தைகளை கொண்டு வரதுக்கு விளக்கு கடை ஒரு ஆர்வமா இருந்தா நல்லா இருக்கும். இங்க உங்க முன்னாடி அந்த விண்ணப்பம் வைக்கிறேன். பாலாக்களை வைத்து நீங்க விளக்கு பூஜை நடத்தும் போது கண்டிப்பா என்னை கூப்பிடணும். அந்த நிகழ்ச்சியினுடைய வர்ணனையாளரா நிச்சயமா நான் வருவேன். கண்டிப்பா இது வந்து கூடிய விரைவில் நடக்கும். கார்த்திகை மாசம் சொல்லியிருக்கேன், கூடிய விரைவில் இது வந்து நடக்கணும். இது என்னுடைய சிறு விண்ணப்பம். இந்த இடத்துல எந்த எண்ணங்கள் தோன்றினாலும் அதை என் காதுல கேட்டாலும் அம்பாளுடைய உத்தரவா எடுத்துப்பேன். அப்படித்தான் நிறைய விஷயங்களை இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேம்மா நீ சொல்லிட்டம்மா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உங்களுடைய நாக்கில் இருந்து அம்பாள் இப்படி ஒரு விஷயத்த செய்ய சொல்லி இருக்கிறா. நான் இன்னுமே பெருமையா நினைக்கிற விஷயம் என்னன்னா, நேத்து நெமிலி பாலாபீடத்துல இருந்து இங்க வந்துட்டு போனாங்க. பாலாவோட தாய் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து இங்க வந்து இது கடல்லமா இது கோவிலுமான்னு அவங்க சொல்லும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப நீங்க அடுத்து குழந்தைகளை வச்சு விளக்கு பூஜை பண்ணுங்கன்றீங்க, நல்லபடியா நடக்கட்டும். அதுவுமே இப்போ சமையலறை எப்படி எல்லார் வீட்லயும் குறைஞ்சிட்டு வருதோ அதே மாதிரி பூஜை அறையும் சுருங்கிட்டு வந்திருக்கு. இருந்தாலுமே ஒரு வீட்டுல கட்டாயமா இந்த ஒரு விளக்கு ஏத்துனீங்கன்னா உங்க மனக்கவலைகள், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி இது எல்லாமே போய்விடும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு கொடுத்தீங்கனாலும் இதை நான் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போய் ஒரு தொகுப்பாளரா சேர்த்துடுவேன். காமாட்சி விளக்கு ஏத்தினாலே போதும். நம்ம சென்னை, நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டும் இப்போ எங்களுக்கு ஆனா சவுத் சைடு ஃபுல்லாவே குத்து விளக்கு தான். எங்களுக்கு காமாட்சி விளக்குன்னு ஒண்ணு நான்லாம் சென்னைக்கு வந்து தான் பார்த்தேன். இப்ப வேணா பரவாயில்ல அது வந்திருக்கலாம். ஆனா இங்க சென்னையை பொறுத்த மட்டும் எல்லார் வீட்லயும் காமாட்சி விளக்கு ஏத்துறாங்க. இந்த காமாட்சி விளக்கே அவ்வளவு விசேஷமானதுதான். அதுவும் நான்லாம் உண்மையாவே சொல்றேன், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த ஊர் மக்களை பார்க்கும்போது எனக்கெல்லாம் மிரட்சி வந்துச்சுமா. நாங்க தென் தமிழகத்தோட கோடியில இருந்து நான் வந்திருக்கேன். இங்க சாமி கும்பிடுறவங்களை பார்த்தா எனக்கெல்லாம் பயமா இருக்கும். நமக்கெல்லாம் சாமி எதுவுமே செய்ய மாட்டாரோ, இவ்வளவு கும்பிடுறாங்களே அப்படின்ற அளவுக்கு இந்த மக்கள் கும்பிடுறாங்க. விளக்கு இதெல்லாமே வந்து உண்மையாவே அந்தந்த குடும்பம் அந்தந்த பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டிய ஒரு விஷயம். ஒளி எதுல இருந்தாலும் அழகுதான். நான் இங்க இவ்வளோ கடை வச்சிருக்கேன்ல, நான் இது வந்து வியாபாரத்துக்காக அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் ஒரு ஐ டாக்டர்கிட்ட போவேன்.
எனக்கு ஐ செக்கப்க்கு போகும்போதெல்லாம் அவர் கிளினிக்ல உள்ள மண் அகல்ல விளக்கு இருக்கும். அது வந்து அந்த சுடர் விட்டு எரியறது நான் ரசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பேன். அது என்னவோ அது எனக்கு அந்த அகல் அவ்வளவோ ஈர்க்குது. ஸோ இது நம்ம எதுல ஏத்திருக்கோன்றது இல்ல, எவ்வளவு உள்ளன்போடையும் எவ்வளவு ஆசையோடையும் எவ்வளவு நம்பிக்கையோடையும் ஏத்துறதுல தான் இருக்கு. ஸோ அவங்க எந்த விளக்கு ஏத்தினாலும் நல்லா இருப்பாங்க, ஆனா விளக்கு ஏத்திருங்க, அவ்வளவுதான். சென்னையை சுற்றி நிறைய ஆலயங்கள் இருக்கு. மாங்காடு, திருவேற்காடு எல்லாருக்கும் தெரியும். என்னோட அம்மா காளிகாம்பாள் எல்லாருக்குமே தெரியும். நீங்க விளக்கு கடையில வந்து பார்த்தா ராஜலட்சுமி அம்மாவை பார்த்துட முடியும். விளக்கு கடையை தாண்டி சென்னைக்குள்ள எந்த ஆலயத்துக்கு போனா ராஜலட்சுமி அம்மாவை பிடிச்சிட முடியும்? நான் அப்படி நிறைய கோவில்களுக்கு நான் பயணப்படுறது இல்லை. ஆனா நான் சின்ன வயசுல இருந்து இங்கதான் இவர்கிட்ட தான் நான் உருகி நின்றுருக்கேன். அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய சூளையில இருக்கக்கூடிய நடராஜர் கோவில். நம்மளுக்கு சிதம்பரத்துல இருக்கிற நடராஜர் தெரியும். அதே மாதிரி சென்னையில சூளை அப்படின்ற இடத்துல சிதம்பரேஸ்வரர் அப்படின்ற கோவில் திருத்தலமே இருக்கு. அதுல எப்படி அங்க நடராஜர் இருக்காரோ அதே மாதிரி நடராஜர், ஸ்படிகலிங்க பூஜை, இது எல்லாமே நடக்கும். அங்க வந்து நான் உருகி 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 போய் நின்றுருக்கேன். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 35 வயசு தாண்டும் போது இருக்கிற ப்ரெஷர்லாம் ஐயோ எங்கடா போய் கொட்டலான்ட்டு ஓடுவாங்க. நான் 17 வயசுல இருந்து எங்க அப்பா விட்டு வெளில விடலை. 17 வயசுல கல்யாணம். 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் எங்க மாமனார் மாமியாரோட நான் ஜாயின்ட் ஃபேமிலியில தான் இருந்திருக்கேன். இந்த இடைப்பட்ட காலங்கள் நான் போகாத கோவிலே இல்லைன்னு சொல்லலாம். அத்தனை கோவில்களுக்கு வழிபாடுக்கு எல்லாமே போய்கிட்டு இருக்கேன். மனசு ரொம்ப சோர்வா இருக்குன்னா பாம்பன் சுவாமிகிட்ட போய் உட்காரு. அவரு தான் எனக்கு வந்து 2010 அடுத்த வாழ்க்கையில என்னத்தை தேட போறோம், என்னத்தை பார்க்க போறோம், எப்படி இருக்க போறோம் அப்படின்னு யோசிச்ச காலகட்டத்துல பாம்பன் சுவாமிகிட்ட இது ஒரு சீக்ரெட் தான். அவர்கிட்ட உள்ள சிறப்பு, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா? பாம்பன் சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில அடுத்து யாரை மீட் பண்ணா அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, உங்க வாழ்க்கை வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்க யாரெல்லாம் சந்திக்கணுங்கிற அந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. 2010 இருந்து இந்த 2025க்குள்ள அவ்வளோ மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில. அப்படின்னா 2010 நைட்ல போய் ஒரு நாள் முழுக்க அங்க இருந்திருக்கேன். இன்னைக்கும் ஏதாவது ஒரு பெரிய அழுத்தம் இருக்குன்னா ஒன்றும் வேண்டாம், கொண்டு போய் கார் அங்கே நிப்பாட்டு அப்படியே போய் உட்காந்துருவேன். அது வந்து எனக்குள்ள மனசுக்குள்ள நிறைய ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அதை தாண்டி நான் போகணும், அடிக்கடி நான் போற இடம்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். அது வந்து எங்க அம்மா எப்போ கூப்பிட்டாலும், எவ்வளவு அவ பெரிய ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருந்தாலும் கூப்பிட்டு பக்கத்துல என் புள்ள வந்திருக்கு, நம்ம எவ்வளோ பிஸியா இருந்தாலும், அம்மா எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் புள்ள அங்க வந்திருக்குன்னா அவ்வளோ நிகழ்ச்சிகள்லையும் ஒதுக்கி ஒதுக்கி பார்த்துப்பாங்கல்ல, அது மாதிரி எங்க அம்மா என்னை அள்ளி அணைச்சிப்பா. மாங்காடுக்கு கூட நான் ரொம்ப போனது இல்லை. ஆனா காஞ்சி காமாட்சி என்னுடைய, நான் என் தாயின்னு சொல்லுவேன். அவ அங்க போய் உக்காந்தேன்னா மொத்தத்தையும் அப்படியே தடவி கொடுத்து அனுப்பிச்சிடுவான். என்னுடைய ஆலய பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே வந்து செகண்ட் தான். அதாவது எப்படி சொல்றது, அக்கா பயன்படுத்தின டிஃபன் பாக்ஸ் தான் எனக்கு, அக்கா பயன்படுத்தின யூனிஃபார்ம் தான், அக்கா பயன்படுத்தின புத்தகங்கள் தான், இப்படிதான் எல்லாமே எனக்கு கடந்து வந்ததுனால எனக்கு புதுசுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் புதுசு போடணும், புதுசா வந்து ட்ரெஸ் எடுத்துக்கணும். எங்களுக்கு வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க. இந்த ஆசையும் தேடலும் இருந்ததுனாலயே எல்லா விஷயங்களையும் புதுமையா எங்க இருக்குன்னு என்னுடைய தேடல்ல எனக்கு கிடைச்ச இடம் வந்து திருவொற்றீஸ்வரர் தான். அவர்கிட்ட போனீங்கன்னு வைங்களேன், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது, பிரச்சனை முத்தி ஒரு முடிவு வந்துடும். பயப்படுவோம், இந்த பிரச்சனை முத்தக்கூடாது, இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற பயப்படுவோம். அப்படி பயப்படும் போது தயங்காம திருவொற்றியூர் போயிடணும். போய் அவர் காலில் சரணடைஞ்சு விழுந்துட்டோம்னா, அந்த வடிவுடை அம்மனை பார்த்துட்டு வெளியில வந்தோன்னு வைங்களேன், இன்னும் பிரச்சனை வலுவடைஞ்சு நமக்கு அவ்வளவு பலத்தை கொடுத்து எனக்கு நீயாவே ஒரு முடிவு எடுத்துருவேன், புது முடிவு எடுத்துருவோம் நம்ம. அதாவது இதுலயே இருந்துடலாம், இப்படியே இருந்துடலாம் இல்லாம வேணாம், எனக்கு இது தேவையே இல்லை, எனக்கு வேற வழி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கக்கூடிய தைரியத்தை கொடுத்துருவாங்க. அதனால எப்பவுமே ஆலயத்துக்கு போகும்போது பக்கத்திலே இருக்கக்கூடிய மகான்கள் ஜீவசமாதிகளுக்கும் போவேன். திருவொற்றீஸ்வரர் பார்த்துட்டு, பட்டினத்தாரை பார்த்துட்டு அப்படியே இங்க வருவேன். அதுக்கப்புறமா நடந்து போய், பஸ்ஸில் போய், ஆட்டோல போய், அப்புறம் கார்ல போகக்கூடிய அளவுக்கு வளர வைத்த அந்த திருவொற்றீஸ்வரர் தான் எனக்கு சிறுவாபுரிய வழி காமிச்சாரு.
அந்த சிறுவாபுரிக்கு வந்து திருமணத்துக்கு தான் எல்லாரும் போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வயல்வெளி சூழ்ந்த ஒரு இடமா இருக்குன்னு கேள்விப்பட்டதுனால சிறுவாபுரிக்கு போக ஆரம்பிச்சு இப்போ சிறுவாபுரி வந்து அறக்கட்டளைக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. நாம போன காலத்துல எல்லாம் சுத்தி வயல்வெளி தான், எதுவுமே கிடையாது. விறகடுப்பு, இட்லி இதெல்லாமே அங்க வந்து நமக்கு கிடைக்கும். அங்க சிறுவாபுரிக்கு போய் தான் மக்கள் தொலைக்காட்சியில எனக்கு ஒரு நல்ல வெளிச்சமும் நல்ல ஒரு பிரபல்யமும் வந்து கிடைச்சது. இந்த 2 இடத்தையும் கடந்து நாங்க வீடெல்லாம் மாறி வரும்போதுதான் மண்ணடியில காளிகாம்பாள்னு ஒரு அம்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க போக ஆரம்பிச்சதுல இருந்து என் வாழ்க்கையில நான் சந்திக்காத சிறப்பு விருந்தினர்கள் கிடையாது, சந்திக்காத நட்சத்திரங்கள் கிடையாது. அப்படி என்னை வந்து உயர்த்தி வச்சு என்னோட அம்மா அவங்க அப்படின்ற மாதிரி இப்ப எனக்கு ஒரு கவலை, கோபம், அன்பு, கொஞ்சல் எதுனாலுமே அவங்கதான் காளிகாம்பாள். காளிகாம்பாளுக்கு போயிட்டு வரும்போது பாம்பன் சுவாமிகளுக்கும் அப்படியே வந்து நான் செல்வேன். எங்க போனாலுமே பக்கத்துல ஒரு மகான்கள் இடத்துக்கு போவேன். சிறுவாபுரி போயிட்டு வரும்போது கண்ணப்ப நாயனாரனுடைய ஜீவசமாதியும் போய் தொட்டுட்டு வருவேன். இப்படிதான் சென்னையில என்னுடைய பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் எங்க போனாலும் அது ஒரு 10 பேருக்கு சொல்லணும்னு விருப்பப்படுவேன். உங்களுக்கு இந்த பிரச்சனையா, கவலைப்படாதீங்க, இங்க போங்க, போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்துருங்க. ஆனா போய் வேண்டக்கூடாது, இது வேணும் அது வேணும்லாம் கேட்கக்கூடாது, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அப்படிதான் நான் உங்களையுமே சோசியல் மீடியால பார்க்கும்பொழுது பக்தி சார்ந்து பல விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. என் காதல்ல கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஏன் செலிபிரிட்டியை கூப்பிடுறாங்க இவங்க? பிசினஸை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் செலிபிரிட்டி எல்லாம் கூப்பிட்டு பக்தி வேஷம் போட்டு செலிபிரிட்டியை வந்து எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்ட குரல்கள்லாம் என்கிட்ட இருக்கு. அதற்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கலாம்? ஏன் உங்களுக்கு செலிபிரிட்டி மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சது? செலிபிரிட்டின்றது மட்டுமே ஏன் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, இங்க 4 நவராத்திரி பண்ணுவோம். இந்த வீணை கலைஞர்கள் அந்த ஆடிட்டோரியத்தை தாண்டி வெளியில யாருக்குமே தெரியாத வீணை கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஷியாமலா நவராத்திரிக்கு வியூக்காக நான் பண்றதா இருந்தா வேற கச்சேரி பண்ணியிருப்பேன். ஷியாமலா நவராத்திரிக்கு தேடி 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 வீணை கச்சேரி. ஏன்னா அந்த அம்பாளுக்கு என்ன பிடிக்கும், ஷியாமலாவுக்கு வந்து வீணை தான். அப்போ அது அந்த அம்பாளுக்கு என்ன பிடிக்கும்ன்றத பார்த்து வீணை கச்சேரி பண்ணோம். அத மாதிரி வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள், எத்தனை குழந்தைகளை கொண்டு வந்து இங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளை எத்தனை பேரை நாங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். எத்தனை பிள்ளைகள், நடன கலைஞர்களை எங்களுடைய, இதெல்லாம் கடைக்காரங்களுக்கு தேவையில்லையே, இது வியாபாரம் நடக்கிற இடம் தானே, நான் பாட்டுக்கு பொருளை வாங்கி வச்சேன்னா வித்தனான் இருக்கலாமே, இவ்வளவு பண்ணமே. செலிபிரிட்டியை ஏன் கூப்பிடுறோம்னா அதுவும் செலக்ட் பண்ணி கூப்பிடுவோம். இவங்கெல்லாம் வந்தா இந்த நிகழ்ச்சிக்கு இவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு. எனக்கு பேரம் பேசி வர்றவங்க யாரையுமே நாங்க கூப்பிட மாட்டோம். எனக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பேரம் பேசி வர்றவங்களை நாங்க கூப்பிட்டு கொடுத்ததா சரித்திரமே இல்லை. அது நீங்க வந்தவங்க எல்லார்கிட்டையுமே கூட கேட்கலாம், நீங்க பணம் கொடுத்து வர வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா நாங்க பணம் கொடுத்து வர வைக்கல. இப்படி ஒரு நிகழ்வு இருக்கு. அது மாதிரி ஆஷாட நவராத்திரிக்கு ஒருத்தருக்கு கூட அழைப்பு கொடுக்க மாட்டோம். ஆயிரக்கணக்கில் மக்கள் வருவாங்க. ஏன் அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல? இன்னொன்று, ஏன் உலகத்துல எங்களை ஃபாலோ பண்ற ஒரு 3 லட்சம் பேருக்கு புதுசா நான் ஒரு குழந்தைய இன்ட்ரடியூஸ் பண்றேன், இந்த குழந்தைகிட்ட இந்த அறிமுகம் இருக்கு, இந்த விஷயங்கள் இருக்குன்னு இந்த ஒரு 3 லட்சம் பேருக்கு நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 1000 2000 பேருக்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆகுறேன். இவ்வளவுதான். கொடுத்து வாங்கினதெல்லாம் உங்களுக்கு கண்ணுல தெரிய மாட்டேங்குது. இன்னொன்னு, இந்த உலகமே அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு அஜித் போட்டோவை வச்சு போகாத வியூ, நெகட்டிவா போகாத வியூ ராஜலட்சுமி போட்டோ வச்சா போகுதுல்ல அளவுக்கு என்னைய வளர்த்திருக்காங்கல்ல இன்னைக்கு நாங்க. ஆனா நீங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் அப்படின்றத தாண்டி எங்க உலகத்துக்கு அவங்கள அறிமுகப்படுத்துறோம், அவங்க உலகத்துக்கு நாங்க அறிமுகமாகிறோம். இதுல வந்து எந்த விதத்திலையும் கமர்ஷியலா நாங்க அவங்கள யூஸ் பண்ணல. அப்படி யூஸ் பண்றதா இருந்தா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கலாம். நான் சொல்லுவேன், இதுக்காக இதை பண்ணோன்னு வந்துடவே கூடாது, ரொம்ப கவனமா இரு. பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு அம்மா உரிமையா எனக்கு வாய்ஸ் நோட்டு போட்டிருக்காங்க. இன்னும் வர்றவங்களுக்கு எல்லாம் மாலை போடுறீங்க, நான் உங்க பழைய கடையில இருந்து வர்றேன். என் வீட்டுக்காரர் அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டு சொன்னாரு, அவங்க
உனக்கு சொந்தக்காரங்க மாதிரி. எப்படி சொந்தக்காரங்களுக்கு அவளெல்லாம் கொண்டாடுறாளேன்னு ஒரு பொறாமையும் கோவமும் வருமோ, உன்னைய ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களெல்லாம் கொண்டாடுறீங்க, நீங்க என்னைய கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, நான் வரும்போது நீங்க கடையில இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அவங்க அதை கேட்டிருக்காங்கன்னாங்க. நானுமே அவங்களுக்கு அவ்வளோ அன்பா சொன்னேன், அம்மா ஃபஸ்ட்டு தடவை இந்த வாட்டி தான் நாங்கள் மாலை போடுறோம். ஏன் மாலை போடுறோம்னா, ஃபஸ்ட்டு தடவை அர்ச்சனா அவங்கள கூப்பிடுறதுக்கு எனக்கு உத்தரவாதம் வந்தது. நாங்கள் நினைக்கல. உங்களுக்கு தெரியும் அர்ச்சனா எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க. முத நாள் கூப்பிட்டு வருவாங்களா? வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஷெட்யூல் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்மளது இனாக்ரேஷனுக்கு முதல் நாள் மத்தியானத்துக்கு மேலே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போ? காலையில் கேட்டு நான் வர்றேன். ஏன்னா சுர்முகியோட வீட்டுக்கார் கேட்குறாரு. அப்படிதான் அவங்க வந்தாங்க. அவங்க நாங்கள் காட்டுறதா இருந்தால் அதில் நிறையா காட்டியிருக்கலாம். ஏன் காட்டலைன்னா, அவங்களுடைய ஃபீலை இங்கே கொட்டிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல அவங்க அழுதாங்க. இந்த இடத்துல என்னமோ இருக்குன்றத அவங்க உணர்ந்தாங்க. இப்படி அம்பாள் யாருக்கெல்லாம் உத்தரவு கொடுக்குறாங்க, நாங்கள் நினைக்கிற ஆளெல்லாம் இங்கே கொண்டு வர முடியாது. ஆனால் அவங்களா வரணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாலும் எங்களதுலேருந்து இப்படி ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொன்னால் நாங்கள் வர்றோம், நீங்கள் கூப்பிட மாட்டீங்களான்னு எதிர்பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த உலகமும் இவங்களை வச்சு இதை பண்ணுனா பார்க்குறீங்க, இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு 10 லட்சம் பேருக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேவே அம்பாள் தான் கூப்பிட்டு வந்தா. ஏன்னா அவள் தான் இங்கே ஓனர். நான் சொல்லுவேன், யாருக்கு யாரை கூப்பிட்டா ரீச் ஆகும்னு நீயா முடிவு பண்ணியம்மா, எனக்கு தெரியல பாரு அப்படின்னு நான் அம்மா கிட்ட பேசுகிறேன். அவங்க வந்தாங்க, நின்னாங்க, பூஜை பண்ணாங்க. அவங்க சீரியஸாக சொல்கிறேன், அவங்க ஏதோ ஒன்றை வேணாங்க போல. அம்பாள் கோல்ல இருந்து இன்னைக்கு நீங்க இருக்கும்போது எப்படி மாலை சரிஞ்சு விழுந்ததோ அதே மாதிரி அம்பாள் அந்த கோல்ல இருந்து ஒரு பூ சரியுது. நான் 10 மாசமா கேட்ட கேள்விக்கு அம்பாள் அந்த ஒத்த பதில் கொடுத்துட்டா அப்படின்னாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நான் எல்லாருக்குமே நானா தான் gift கொடுப்பேன், நீங்க ஏதாவது சூஸ் பண்றீங்களான்னு கேட்குறேன். இதுதான் எனக்கு பரிசு. 10 மாசமா எனக்குள்ள இருந்த அத்தனைக்கும் அம்பாள் பதில் கொடுத்துட்டா. நீங்க தயவு செஞ்சு எனக்கு எதுவும் தராதீங்க. இன்னைக்கு அவங்கள டேட் புக் பண்ணி கூப்பிட்றதா இருந்தா முடியுமா? நான் எப்படி நாங்கள் கொடுத்து கூப்பிட முடியும்? எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இன்னொன்று நான் சொல்றேனே, நான் எவ்வளோக்கு எவ்வளவு சாதாரண பெண்மணி அப்படின்னா, எங்கள் அண்ணா இன்னைக்கும் சொல்லுவார், நானும் எங்கள் அண்ணாவும் தான் கோவில் போவோம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த காலத்துலேயும் சரி, அந்த அளவுக்கு மென்டாலிட்டியோட தான் நான்லாம் இருந்தேன். விளக்கு ஏற்றுவேன், முருகருக்கு 6 விளக்கு ஏற்றுவேன், ஒரு பாட்டில் என்ன கொண்டு போயிருப்பேன். எங்கள் அண்ணன் சொல்லுவார், இருக்கிறதுலே குட்டி விளக்கா எடுப்பா, 6 விளக்கு போடுவா அப்படின்னுவாரு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பூக்கள் வாங்கி நம்ம எல்லாருமே எல்லா ஹவுஸ் ஒய்ஃபையும் இது பண்ணதான் செய்வோம். ஏன்னா நம்ம நிறைய வேண்டாம், இது போதுமே அப்படின்னு நினைப்போம். இவ்வளவு மிச்சம் படுத்துவோமேன்னு நினைப்போம். அப்படி நினைச்சு வளர்ந்தவ தான் நானும். எனக்கும் யாருக்கோ கொண்டு போய் அள்ளி கொடுக்குற அளவுக்கு சத்தியமா மனசு இல்லைங்க. அப்படி யாரும் எங்க கிட்ட பேரம் பேசியும் வரல. அம்பாள் அழைக்கிறா, அவங்க வர்றாங்க. இந்த உலகம் செலிபிரிட்டியா இருந்தா மட்டும்தான் திரும்பி பார்க்கும் அப்படின்னா உண்மையாவே நான் அதுக்கு தான் நல்லிமா வந்துட்டு போனப்போ ஒரு பதிவு போட்டேன். திருவேற்காடுல கும்பாபிஷேகம் நடக்குது, அது எல்லாருக்குமே தெரியும், கோவிலுக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா அம்மா மடிப்பிச்சை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது பாத்தீங்கன்னா பயங்கர வைரலாச்சு. எங்க கடைக்கே அத்தனை பேரு இன்னைக்கு வரைக்கும் ரூபா அனுப்புறாங்க. எதுக்குன்னா, அந்த கோவில் கொடுத்துருங்க, நல்லிமா வந்தா கொடுத்துருங்க, என் கல்யாணம் அங்க நடந்துச்சுங்க, நான் இப்ப வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு அத்தனை பேரு. இது எதுக்கு? அம்பாள் ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அம்பாளுக்கே செலிபிரிட்டி தேவைப்படுது. ஏன்னா இந்த முகம் எல்லாராலையும் அறியப்பட்ட முகம், அதனால அவங்களுக்கு அது தேவைப்படுது. அது மாதிரி எங்களுக்கும் எங்க தொழிலுக்கும் அது தேவைப்படுதுன்னா, நாங்க வேற எதுலையாவது விளம்பரம் கொடுத்துருக்கோம்னா பாத்தீங்கன்னா தெரியும், டிவியில் விளம்பரம் வந்தது கிடையாது, யூடியூப் சேனல் எந்த சேனல்லையும் விளம்பரம் வந்தது கிடையாது. ஐபிசி எங்களுக்கு வேற மாதிரியான ஒரு உறவு, குடுக்கல் வாங்கல் வேற மாதிரி இருக்கு, காசா கொடுக்கறது இல்லை. அதனாலதான் வேற எந்த சேனல்லையும் எங்களோட ஆடே வராது. என்னைய பொறுத்த மட்டும் நிறைய ஆடு போட்டு அந்த அளவுக்கு பிசினஸ் பண்ற அளவுக்கு எனக்கு இடம் பத்தாது இது. அதனாலதான் எதுலையுமே நாங்க ஆடே கொடுக்கல. இது வரைக்கும் எங்களுக்கு ஆடே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாய் வார்த்தைகளால இங்க மனசு நிறைஞ்சு நான் தேடின பொருள் இங்க கிடைச்சது. நான் பார்க்காததெல்லாம் இந்த கடையில பார்த்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்லி சொல்லி வந்ததுதான். உங்களுக்கே தெரியும், மெயின் ரோட்ல கார்னர்ல கூட போர்டு இருக்காது. இல்ல, ஒரு செலிபிரிட்டியை வச்சு பெருசா வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தெருவுல கூட கார்னர்ல போர்டு வச்சிருக்கலாம். ஏன் வைக்கல?
அது எதுக்கு போய் நம்ம அங்க போய் பர்மிஷன் கேட்கணும், எல்லாமே இருக்கே. அந்த அளவுக்கு நாங்க யோசிச்சுட்டு இருக்கிற ஆளு. ஆனா எங்களை நீங்க அந்த அளவுக்கு திங்க் பண்றீங்கன்னா பெரிய விஷயம் தான். கத்துக்கோங்க, எங்களை பார்த்து கத்துக்கோங்க. அப்போ இல்ல கண்டிப்பா நிறைய கத்துக்க வேண்டியதுதான், வாழ்க்கை ஃபுல்லா கத்துக்க வேண்டியதுதான். இந்த இடமே நீங்க கோவில் அமைப்புல பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க, புது பிரான்ச் வரப்போகுது, அங்க என்ன வடிவமைப்பு ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா? அது வடிவமைப்பு எனக்கு வந்து எனக்கு விமர்சனங்களை பார்த்து 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 என்ன ஆச்சுன்னா, இன்னொரு விஷயம், விமர்சனம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னா, ஏன் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய கொஸ்டின். எங்க போனாலும் பூஜை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். பூஜை பண்றேன், ப்ராடக்ட் வரும், வேர் ஹவுஸ்ல வேலை இருக்கும், இப்படியே தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதை நான் பியூரா கடையா கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல. அதுலயும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு, அது ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். அப்படியா? ஆமா, வேற லெவல்ல அங்க வந்து வேற ஒரு விஷயம் காத்திருக்கு. அது அன்னைக்கு இனாகிரேஷன் அன்னைக்கு எல்லாரும் பாத்துறலாம். சிறப்புமா, சிறப்பு. நிறைய பேசணும், நம்ம 2 பேரும் விட்டா இன்னைக்கு ஃபுல்லா பேசுவோம் போல இருக்கு. நான் வந்து இன்டர்வியூல இது வந்து ரொம்ப லென்த்தியான இன்டர்வியூவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு ஒரு நான் வித்யா கார்த்திக் கிட்ட இத மாதிரி பேசுவேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் எனக்கு அவங்க கிட்ட கிடைச்சது. அதுக்கடுத்து இப்ப ஆர்த்திட்டையும் வந்து நல்ல ஒரு கனெக்ஷனும் நல்ல ஒரு ஃபீலும் எனக்கு இருக்கிறதுனால இவ்வளோ நேரம் இந்த இடத்துல, உண்மையிலே இந்த இடத்துல உட்கார்றதுக்கு எத்தனை கலைஞர்கள் ஆசைப்படுறாங்க. இன்னொன்னு, நம்ம இதை பத்தி பேசும்போதே சொன்னோம், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை பாட்டு பாடின கோல்டு தேவராஜ் அண்ணா இந்த இடத்துல உட்கார்ந்து பேசினார். அவரு கண்ணீரோட சொன்னாரு, இது நாங்க காசு கொடுத்து சொல்ல வைக்கல, இது காசு கொடுத்து சொல்ல வைக்கல. அவர் வந்து இங்க உட்காந்து பாடிட்டு போறாரு, அவருக்கே தெரியாது அன்னைக்கு எத்தனை டேக் போச்சு, என்னெல்லாம் நடந்தது. அண்ணா அந்த திருநீரை இப்படி பூசுங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சு, எங்களுக்கு தெரியும்ல அப்படி நடக்குது, அந்த வியூ போகுது, நிறைய பேர் தெரியுது கோல்டு தேவராஜ்னு இவர் தான் அப்படின்னு உலகத்துக்கு வியூ ஆகுது. அவர் இந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து கண்ணீரோட சொன்னாரு ஒரு தடவை, இந்த இடமும் சுர்முகியவும் நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்துக்கு, ஏன்னா நான் எல்லா கச்சேரிக்கும் போவேன், நான் நிறைய பாடல்கள் சினிமா பாடல் பாடியிருக்கேன்னா கூட பக்கத்துல இருக்கிற பாடகரோட சேர்ந்து போட்டோ எடுத்துப்பாங்க, எனக்கு கூட யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு வருத்தப்பட்டாரு. அது மாதிரி நிறைய பேருக்கு இந்த இடம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. ஏன் நம்ம இவரு தம்பி காந்தாரா படத்துல பாடினாரு, சாய் விக்னேஷ் வந்து அவ்வளவு ஆசையா இங்க உட்காந்து கல்யாணம் முடிச்ச புதுசுல 2 பேரும் வந்து உட்காந்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணியிருக்காங்க. காசு கொடுத்து அர்ச்சனை பண்ண வைப்பாங்க? அம்பாள் வர வைக்கிறா, அவங்க வர்றாங்க, அவ்வளவுதான். அதாவது தன்னை போல் பிறரை நினைன்னு சொல்லுவாங்கம்மா. நம்ம புத்தியில என்ன இருக்கோ அதுதான் நம்மளுடைய வார்த்தைகளா வரும், நம்மளுடைய எண்ணங்களா வரும். அடுத்தவன் இதுக்காகத்தான் பண்ணுவானோ, நம்ம பண்ற ஃப்ராடுத்தனம் எல்லாமே அடுத்தவங்களை பார்க்கும்போது தோணும், இதுக்காக தான் பண்ணுவாங்களோ அப்படின்னு. ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எண்டே இருக்காது. அவங்க எல்லாருமே எங்க கூட சக மனிதர்களா தான் நாங்க பாக்குறோம். அதனாலதான் அந்த க்ளோஸ்னஸ் வருது. வந்தோடனே கையை பிடிச்சிக்கிறதா இருக்கட்டும், கட்டி பிடிச்சிக்கிறதா இருக்கட்டும், அது காசு கொடுத்து வராது. ஸோ செலிபிரிட்டிஸ்ன்னு இல்லை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனசை நாங்க மதிக்கிறோம், அந்த ஆத்மாவை மதிக்கிறோம். இன்னொன்னு, கொலாபரேஷன் போறதும் கூட எல்லாருமே அவங்களுக்கும் எங்களால பெனிஃபிட் கண்டிப்பா உண்டு. அதனாலதான் அவங்களும் எங்க கூட கொலாபரேட் பண்ண ஆசைப்படுறாங்க. அது மாதிரி நிறைய கலைஞர்களுக்கு இங்க வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு கடைக்கு கால் பண்ணி ஒரு பரதநாட்டிய டான்ஸரோ ஒரு கர்நாடிக் சிங்கரோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொன்ன கடை எதுனா இருக்குன்னா சொல்லுங்க. ஆனா அதுக்கெல்லாம் விதிவிலக்கானதுதான் இந்த விளக்கு கடை. விளக்கு கடை வந்து வெறுமனே கடை கிடையாது. எங்களுடைய குலதெய்வம் கோவில்ல கல்வெட்டுல போட்டிருப்பாங்க, மணிமுத்து மேடையில மணிமுத்து மண்டபத்துல ஆடலும் பாடலுமாய் வீற்றிருந்தாய் அம்பிகையே அப்படின்னு. அந்த அம்பாள் இவாதான். அவளுக்கு ஆடலும் பாடலும் தேவைப்படுது, எல்லாரும் வேணும். இந்த சோல் நீங்கெல்லாம் 1000 பேரை கவர்ந்து இழுக்கிறீங்கன்னா உங்க சோல் சாதாரண சோல் இல்ல, உங்க ஆறா பெரிய ஆறா. அதனாலதான் அது அத்தனை பேரை கவர்ந்து இழுக்குது. அப்படி கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றலை இந்த அம்பாள் இழுத்துடுறா. அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டிய பதில் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில நான் நிறைய உறவுகளை, மனிதர்களை நம்பினேன், இறைவனை நம்பினேன், தொழிலை நம்பினேன். ஆனா இந்த உறவுகள் மனிதர்கள்ல வந்து எல்லாரையும் நம்பக்கூடாது அப்படின்றத உணர்ந்துட்டேன். நான் என் தொழிலும் என் பக்தியும் தான் இப்ப கடைசி வரைக்கும் என் கூட இருந்து நல்ல மனிதர்களோட நான் சூழ்ந்து இருந்துட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையிலயும் அதுதான்.
நிறைய மனிதர்கள்ல யார் உண்மையான முகம் கொண்டவர்கள்ன்றத உணர்த்தினது உங்களுடைய பக்தியும் தொழிலும் தான். அத உங்களுடைய 2 கண்களாவும் உயிராவும் நீங்க பாவிக்கிற மாதிரி தான் நானும் என் பக்தியும் தொழிலையும் பாவிக்கிறேன். நம்ம 2 பேரும் இங்க சேர்ந்து இந்த பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்குமே நம்மளுடைய தொழிலும் பக்தியும் தான் காரணம். தொடர்ந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு இறைவன் எனக்கும் அருள் செய்யணும். இங்க நானுமே என் குடும்பத்தோட சேர்ந்து ஒரு விண்ணப்பத்தை வச்சிருக்கேன். அந்த விண்ணப்பம் கூடிய விரைவில் நடந்த உடனே நான் திருப்பி என் குடும்பத்தோட இந்த இடத்துக்கு நான் வருவேன். நன்றிமா. ரொம்ப சந்தோஷம் ஆர்த்தி. ஒரு பெண் சக்தியை ஒவ்வொரு பெண்களையுமே நான் சக்தின்னு தான் சொல்லுவேன். அந்த சக்தி எவ்வளோ அழகா வெளிப்பட்டு நிறைய பேருக்கு ஒரு தெளிவையும் அந்த இடத்தையே கலகலப்பா வச்சுக்கக்கூடிய அந்த தன்மையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சரஸ்வதி நீங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே விளக்கு கடை ஆர்எல் ஹேண்டிகிராஃப்டினுடைய ஃபாலோவர்ஸ் உறவுகள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த இடத்த நீங்க சோசியல் மீடியால இருந்து தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு முறை கண்டிப்பா இங்க வந்துட்டு போங்க. தனியா வராதீங்க. உங்களுக்கு யார் ரொம்ப உரிமையானவங்களோ உறவுகளோ அவங்க எல்லாரையும் கூட்டமா அழைச்சிட்டு வந்து இந்த இடத்த வந்து தொட்டுட்டு போங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு நான் நம்புறேன். நானுமே உங்களுக்காக என்னுடைய பிரார்த்தனை இங்க வச்சுட்டு போறேன். இங்க வரக்கூடிய எல்லாருமே சகல செல்வத்தோடு மன நிம்மதியோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு மனசார நானும் பிரார்த்தனை பண்றேன். என் காளிகாம்பாள் காலம் அறிவாள் கருணை புரிவாள் வாராகியின் மூலமாக உங்களுக்கு அருளும் தருவாள். மிக்க நன்றி. நன்றிமா. நன்றி.